நாட்டில் முதலீட்டு திட்ட மோசடிகள் குறைவது போல் தெரியவில்லை. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் முதலீடு என்ற பெயரில் சுமார் 19,000 பேர் மோசடிக்கு ஆளாகியுள்ளனர். பணத்தை பறிகொடுத்தவர்களில் 31 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களே அதிகம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கணிசமாகவே உள்ளனர். அவர்கள் பறிகொடுத்த தொகை கொஞ்ச நஞ்சமல்ல. 1.8 பில்லியன் ரிங்கெட் என புக்கிட் அமான் போலீஸ் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு மட்டுமே 6,337 முதலீட்டு மோசடிகளில் 847 மில்லியன் ரிங்கெட் இழப்பு ஏற்பட்டது. சமூக ஊடகங்களில் வரும் முதலீட்டு விளம்பரங்கள் குறித்து அதிக கவனமாக இருக்கும்படி பலமுறை எச்சரித்தும் பொதுமக்கள் வழியே சென்று மோசடிகளில் சிக்கிக் கொள்கின்றனர். சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் பார்க்கலாம் என்ற ஆசை வார்த்தைகளில் மக்கள் எளிதில் மயங்கி விடுகின்றனர். எந்த முதலீட்டிலாவது குறுகிய காலத்தில் 300 விழுக்காடு லாபம் பார்க்க முடிவது சாத்தியமா என்பதை அவர்கள் யோசிப்பதில்லை. கடைசியில் பறிபோவது அவர்கள் ஆண்டு கணக்கில் வியர்வை சிந்தி உழைத்த பணமும் சேமிப்புதான். இந்நிலையில் 2021 இருந்து இதுவரை 11,493 சந்தேக நபர்கள் கைதாகி பெரும்பாலோர் நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர். ஆக ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். சமூக ஊடகங்களிலோ அல்லது இணைய செயலிகளிலோ முதலீட்டு திட்டங்கள் விளம்பரப்படுத்தப்பட்டால் அவை கண்டிப்பாக மோசடிகள் தான் என்று புக்கிட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு துறையின் இயக்குனர் டத்தோஸ்ரீ ரம்லி மொபா யூசுப் த ஸ்டார் உடனான நேர்காணலில் இவ்விவரங்களை தெரிவித்தார்.